வணக்கம். மொழி, எழுத்து இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்துட்டு மக்களுக்கு எங்கே சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அச்சு ஊடகம் தான். அந்த அச்சு ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அச்சு ஊடகமும் சரியா இல்லை எல்லா வர நியூஸும் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு முரண்பாடு இருக்கும். சரியான ஒரு அச்சு ஊடகம் வந்து சரியான ஒரு நியூஸ் கொடுக்கும் அப்படின்னா அதுதான் ஒரு சரியான அச்சு ஊடகம். அந்த அச்சு ஊடகத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊடகம் தினமலர். ஸோ அதோட நிறைய பக்கங்கள், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சமுதாயம் வந்து ஏன் அச்சு ஊடகத்துக்குள்ளே வரணும், இந்த மனிதத்துக்கும் இந்த அச்சு ஊடகத்துக்குமான தொடர்பு, அதை தாண்டி இவங்க அந்த அச்சு ஊடகத்தை வந்து இன்னும் எவ்வளோ வந்து மென்மேலும் வந்து மனித நாகரிகத்துக்காகவும் உலகத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இதோட நிறைய பக்கங்களை பார்க்கறதுக்கு தான் தினமலரின் இணை ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களுக்கு வந்து லைக் ஆளுமைப்படுத்துகிறோம். Spotlight with Shan. சார், வெல்கம் டு த ஷோ. நம்ம ஓப்பனிங்கில் பார்த்த மாதிரி அந்த அச்சு ஊடகம் அதோட இணையாசிரியர் திரு இரா கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போது அப்பா காலத்தில் வந்து லைக் 1951 ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அதோட இணையாசிரியராக இன்னைக்கு வந்து அதை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த அச்சு ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பனிங்கில் நம்ம பார்த்த மாதிரி வர்ற ஜென்ரேஷன் அச்சு ஊடகத்துக்குள்ளே வர்றதுக்கான ஏன் வரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். பிகாஸ் என்னன்னா இன்னைக்கு அவங்க பார்வையிலே எனக்கு இந்த அச்சு ஊடகம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய அந்த செய்தி வாசிப்பு தளங்கள், செய்தியை கொடுக்குற தளங்கள் அப்படின்றது நிறைய பல்கி பெருகிடுச்சு. அதில் வந்து ரொம்ப நேர்த்தியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி தினமலர் நீங்கள் அந்த 51 இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையாகவே வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அதோட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து, நிர்வாக சைட்ல இருந்து உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சிங் எப்படி சார்? முதல்ல வந்து இந்த பத்திரிகை தொடங்கினது எங்கள் கொள்ளு தாத்தா டிவி ராமசுப்பையர், எங்கள் கொள்ளு தாத்தா. அப்போது நான் வந்து 4வது தலைமுறையாக இருக்கேங்க. அச்சு ஊடகம் ஏன் அப்படிங்கிறது உங்களோட கேள்வியோட சாராம்சம். சரி, தொடங்கின காலத்தில் டிவி கிடையாது, அதனால் ஊடகங்கிற ரீதியில் அச்சு ஊடகம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அதையே வந்து பின்பற்றிட்டு இருக்கோம், ஏன் டிவி போகல, ஏன் வேறு தளங்களுக்கு போகலை அப்படிங்கிறது உங்களோட ஒரு கேள்வி இல்லையா? டிவியை பொறுத்தளவில் நான் பார்க்குற வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த தொலைக்காட்சி ஊடகமும் லாபகரமாக இயங்கலை. தனியாக அதுவும் அரசியல் ஆதரவு இல்லாமல் ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இல்லை பெரிய வேறு விதத்தில் வேறு பெரிய பணபலம் வேணும், அப்போ தான் வந்து டிவி நடத்த முடியும். எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருக்கணும் அப்படின்னா அச்சு ஊடகத்தில் இன்றைக்கி முடியும். ஆமாம், யாரையும் சாராமல் செயல்பட முடியும். அதே மாதிரி நீங்கள் வெப்லேயும் பண்ணலாம், வெப்சைட்டும் நடத்தலாம். ஆமாம், அதுவும் நடத்தலாம். அது எங்களோட வெப்சைட்டும் இருக்குது, அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன் அச்சு ஊடகம் இன்னைக்கு இளைஞர்கள் அச்சு ஊடகத்துக்கு ஏன் இளைஞர்கள் வரணும்? எனக்கு விருப்பம் இருக்கிறவங்க தான் வருவாங்க. என்றைக்குமே எந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதியான மக்கள் வந்து வாசிப்பில் ஈடுபடலை. 2000ஆம் ஆண்டு முதலாக வந்து ஒரு வளர்ச்சி இருந்தது, வாசிப்பு வளர்ச்சி இருந்தது. அதுவும் நாளிதழ் வாசிப்பு வளர்ச்சி இருந்தது. இப்போ வந்து அது திரும்பியும் ஒரு மாதிரி சுருங்கிட்டு வருது. நாளிதழ் வாசிப்பு பொதுவாகவே வாசிப்பு சுருங்கிட்டு வருது. வாசிப்புக்கு நேரமில்லை அப்படிங்கிறது ஒரு பகுதி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை, எனக்கு வந்து நான் அந்த மொபைல்லையே வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே நான் செய்திகள்லாம் தெரிஞ்சிட்டுறேன், யூடியூப்பில் ஏதாவது 2 சேனல் பார்க்குறேன், யாராவது கருத்துலாம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த அளவில் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அச்சு ஊடகத்துக்கு யார் வரணும் அப்படின்னா எல்லாரும் வரதில் அர்த்தமும் இல்லை. கொஞ்சம் நல்ல யோசிக்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நல்ல படிப்பறிவு இருக்கிறவங்க, வாசிப்பு இருக்கிறவங்க, அந்த ரசனை இருக்கணும். ஆமாம், வாசித்து விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க தான் வந்து அச்சு ஊடகத்தில் பணியாற்ற வரணும். வேறு ஆட்கள் வந்து அர்த்தம் இல்லை, நேரம் வேணும். சார், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி அந்த தினமலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் லைக் நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், இந்த ஆட்சிகள் மாறினாலுமே
நீங்க எந்த கட்சிகள் ஆட்சிகள் மாறினாலும் ஆட்சிக்கு வந்தாலுமே உங்களோட அந்த நடுநிலை அப்படின்றது இன்ன வரைக்கும் தவறவே இல்லை அப்படின்றதுக்கு. ஏன்னா அதான் ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நாங்கள் ரொம்ப ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிற ஒரு விஷயம் கூட அது. ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்களா கூட இருக்கலாம், ரொம்ப எக்ஸைட்டடா பார்க்குறது. ஏன்னா அந்த அந்த ஒரு பேனாவின் அந்த நுனி அப்படின்றத வந்து ரொம்ப நேர்த்தியா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது நிறைய உண்மை அப்படின்ற ஏதாவது ஒரு மேஜர் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல கரெக்டா அந்த உண்மையை துல்லியமா கரெக்டா கொடுக்கறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நிலையாவே இருக்கீங்க சார். ஸோ அந்த மாதிரி கடினமான அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது இருக்கிற அந்த கடின சூழல் உங்களுக்கு எப்படி சார்? எங்க நிறுவனர் வந்து இந்த பத்திரிகையை ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட ஆரம்பிச்சார். என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் அது வந்து அன்னைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. அப்போது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடோட இணையணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கணும், அந்த போராட்டத்துக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எங்கள் நிறுவனர் இதை தொடங்கினார். அந்த போராட்டம் முடிஞ்சிருத்து. அதுக்கப்புறமும் வந்து பல்வேறு விஷயங்களில் எங்கள் நிறுவனர் எப்போவுமே வந்து அவங்க அரசியல் ரீதியாக நிறைய காரியங்களில் ஈடுபட்டு இருந்தார். கோயில் நுழைவு போராட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிலெல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தார். அதே மாதிரி வந்து ஹரிஜன் மக்கள் கல்வி அதில் இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சிந்தனை வந்து தேசியவாதம். நாடு தான் முதல்ல, நாட்டு நலன் தான் முதல்ல, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட சிந்தனை. அதே சிந்தனையை தான் வந்து நாங்கள் வந்து அதே வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதே சிந்தனை தான் எங்களுக்கும், அதே வழியில் தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். இதில் இந்த பயணத்தில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு வந்து எங்களுக்கு சாயம் பூசலாம். நீங்கள் இந்த கட்சி சார்ந்திருக்கீங்க, அந்த கட்சி சார்ந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் அந்த கட்சி சார்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து நம்ம ஊடகத்தில் வருது. அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு எங்களுக்கு எதிர்கட்சிக்கு சார்ந்திருக்கீங்க, அது யார் வேணால் எப்படி வேணால் யோசிச்சுக்கிட்டு போட்டோம். ஆனால் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எந்த கட்சியுமே சார்ந்து இல்லை. வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது, இப்போது சமீபத்தில் எல்லாரும் சொல்கிறது வந்து நீங்கள் பாஜக சார்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் யார் சார்ந்திருக்கோம்னா எங்கள் வாசகர்களை சார்ந்திருக்கோம். அவங்க தான் 8 ரூபா கொடுத்து தினம் பேப்பர் வாங்குறாங்க. எங்களுக்கு அவங்க தான் முதலாளி. எங்களுக்கு எந்த கட்சியோ யாரோ எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இப்போது அவங்களுக்கு விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கறது தான் இன்றைக்கி அரசியல் தளத்தில் என்ன நடக்குது, சமூகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திகளை கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். ஸோ லைக் அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை துறை அப்படின்றது நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்து அடுத்த ஜென்ரேஷன் ஏன் உள்ளே வரணும். சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க, அதுக்கான எலிஜிபிளாக இருக்கிறவங்க வர்றது ஒன்று இருக்குது. இல்லை இந்த துறையை போயிட்டு இந்த துறைக்கு போய் நம்ம எப்படியாவது இந்த துறைக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் பத்திரிகை படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தை வந்து அந்த உலகத்தோட மொத்த 360 டிகிரிக்குள்ள உலகத்தோட மொத்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துறீங்க சார். எஸ்பெஷலி தினமலர் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான மொத்த விஷயத்தையுமே கலந்து கொடுக்குறீங்க. அந்த உலகம் அப்படின்றது ஒரு தளம், அதில் மனித உயிர் அப்படின்றது அதில் நம்ம ஸ்டர்ன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு கட்டமைப்புக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவங்க அந்த மனித வாழ்வியலுக்குள்ள தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்பேக்டாக வந்து கொடுக்குறீங்க. இது எப்படி சார் சாத்தியம்? இது ஆக்சுவலாக இது சாத்தியம்னா இங்கே பல சுவாரஸ்யத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான். நன்றி உங்க கருத்துக்கு நன்றி. இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து ஒரே ஒரு ஆளோட முடிவு கிடையாது. இதில் பிரசுரமாகிற விஷயங்கள் ஒரே ஒரு ஆளோட முடிவு கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது அவங்க கருத்தை தெரிவிக்கிறது. இங்கே வேலை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. அவங்கவுங்க கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. இப்போ அது மூலியமாக தான் உங்களுக்கு இந்த பலதரப்பட்ட குரல்கள் வந்து உங்களுக்கு கேட்குது எங்கள் ஊடகத்தில். இதில் வந்து ஒரு பத்திரிகை நாளிதழ் அப்படிங்கும்போது நான் டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னவோ பத்திரிகையை படித்து வளர்ந்ததுனாலையோ என்னவோ நான் போறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இத்தனை விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்கள் மொபைலில் திறந்தீங்கன்னா கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து கொட்டுது. இதில்
அதில் எதை எடுத்துக்கணும், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஆமாம். எல்லாரும் வந்து எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நகர்ந்துருவோம். அதுதான் நம்மளுக்கு அந்த அல்காரிதமும் காமிக்கும். நம்மளுக்கு வந்து நாம் என்ன விருப்பப்படுறோம் அப்படின்ட்டு நம்ம தேடுற 4-5 விஷயங்களை வச்சு திருப்பி திருப்பி அதே தான் காமிக்கப்போ, ஓ இதுதான் உலகம் போல் இருக்கு அப்படிங்கிறது அந்த பார்வை வந்து அடங்கிடுறது நிறைய பேருக்கு. இந்த மொபைலில் சமூக ஊடகத்து மூலிமா வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு. இங்கே வந்து ஒரு நாளிதழை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் வருது. அதிலிருந்து வந்து முக்கியமானதை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். இப்போது ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, எங்களுக்கு வந்து செய்தியாளர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 600 பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. எங்களோட அளவுக்கு செய்தியாளர்கள் எந்த ஊடகத்துலேயுமே கிடையாது. அதை நான் தைரியமாக சொல்லுவேன். இது வந்து நான் ஸ்ட்ரிங்கர்ஸ் பார்ட் டைமர்ஸ் சொல்லலை, முழு நேர செய்தியாளர்கள். ஆமாம். அப்போது எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆளுக்கு ஒரு செய்தி கொடுத்தா கூட நான் தினம் எனக்கு வந்து ஒரு 600 செய்தியாவது வருது எனக்கு. ஆனால் பிரசுரம் பண்ணக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 120 செய்திகள். இது தவிர வந்து நம்மளுக்கு ஏஜென்சியிலேருந்து வரும், அதில் வந்து நூற்றுக்கணக்கான செய்திகள் வரும். பல்வேறு ஏஜென்சிஸ் இருக்குது, 3-4 ஏஜென்சிஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 100 செய்திகள், அது ஒரு 400 செய்தி ஆச்சு. ஒரு 1000 வெவ்வேறு செய்திகள்லேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு 100 செய்திக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும். அப்போது உலகத்தில் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நம்மளோட பார்வையிலேருந்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அந்த வேலையை ஒரு ஆசிரியர் செய்கிறார். அதுக்கான மதிப்பு வந்து இடைக்காலத்தில் அப்படியே சரிஞ்சிட்டே போயிடுது. சமூக ஊடகம் வரும்போது லைக் பண்ணதெல்லாம் மேலே வருது. அப்போது அந்த ஆசிரியருக்கான மதிப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆனால் வருங்காலத்தில் திருப்பி அதுக்கான மதிப்பு வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இதுக்கான ஒரு தேவை இருக்குது. எல்லாராலையும் எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் வந்து நேரத்தை செலவழித்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் என்னென்னா லைக் இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, அதே டேட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மையப்படுத்துங்க. இது வந்து எல்லாருமே எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளைக்குன்றதை கடந்து போயிருங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 years பேக் ஒரு 1600 என்ன நடந்துச்சோ அதை இன்னைய டேட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே நாளில் இன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு அந்த டாபிக் பார்க்கும்போது சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். அப்போ அந்த விஷயத்துக்குள்ள வரும்போது பார்த்தா அது இன்னும் ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது. அது நம்மளால இமேஜின் பண்ணவே முடியல. ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறமா நடந்தது இன்னைய டேட் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி அதே நாள் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு விஷயம். அதுக்கப்புறம் இந்த வாழ்வியல் அப்படி அது வந்து உலகத்துக்கு நான் சொன்னது. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் அது பரவலான ஒரு நம்பிக்கை சார்ந்தது. அது நீங்க அந்த 3 ரிலீஜனுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்காம ஈவனா வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரி இயங்குறது அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். எங்கேயுமே பாகுபாடு கிடையாது. ஒரு தன்னிலை, அதாவது நமக்கான அப்படின்ற ஒரு எந்த மதத்துக்குள்ள இல்லாம அந்த பத்திரிகை தர்மத்தை வந்து அங்கேயுமே நீங்க நிலைநாட்டுறீங்க. அதுக்கு தாண்டி இந்த மனித வாழ்வியலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்புடன் அந்தரங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மனுஷங்களோட தனிப்பட்ட அந்த வேதனை வலிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அன்புடன் சொல்லும் பொழுதே அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு பாண்டிங் வந்துருது. இதுதான் நான் கேட்கிறேன். அந்த பத்திரிகை அந்த வாசிப்பு துறையை வந்துட்டு இவ்வளவு அழகுபடுத்தி அந்த மனித வாழ்வுகளுக்கு வந்து இவ்வளவு ஆரோக்கியமா நீங்க வந்து செம்மைப்படுத்தி கொடுக்கறது அப்படின்றதுதான். இதெல்லாமே எங்க இருந்து சார் அந்த உழைப்பிலேயே வாரமலர் நீங்க வந்து சொல்றது வந்து அன்புடன் அந்தரங்கம் அதெல்லாம் வாரமலர்ல வர இணைப்பதிப்புகள் அது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னோட அப்பாவோட உருவாக்கம் தான். அது அவர் வந்து அவருக்கு வந்து வேற சிந்தனையே கிடையாது. இது தவிர வந்து வேற சிந்தனையே கிடையாது. டீ கடை பெஞ்ச் அப்படின்ட்டு ஒரு பகுதி வரும். அது எல்லாமே அவர் தான் உருவாக்கினது. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, கோலிவுட் அப்படிங்கிற சொல்லியும் வந்து அவர் தான் உருவாக்கினார். கோலிவுட் அப்படிங்கிற சொல்லி அவர் தான் அந்த வார்த்தையை அவர் தான் உருவாக்கினார். மதுரையில ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்ட்டு ஒரு கடை கேள்விப்பட்டிருக்கீங்க, அது விளக்குத்தூண்ல இருக்கு. அது ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்ட்டு அது ஆனதே வந்து இவர் எழுதினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறது அதில் போய் ஓட்டிக்குச்சு. அதில் அதனால அவர் வந்து அவருக்கு இதுதான் சிந்தனை. வேற ஏதாவது கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாது. ஒரு 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 குதூகலமான நபர். அது அந்த இதுலேயே தெரியும், வாரமலர்லேயே உங்களுக்கு அது தெரியும், படித்தாலே தெரியும். சந்தோஷம். ஆமாம். அதனால அதுக்கான
கிரெடிட் அதுக்கான பாராட்டு அவருக்கு தான். இல்ல அதுதான் சார். அது நீங்க தினமலரோட இன்னைக்கு இணையாசிரியர் பக்கத்துல அவங்களை சார்ந்து அந்த அந்த விஷயங்களை அவங்க எவ்வளவு கட்டமைச்சிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் இங்கே வந்து சீஃப் ஆஃப் நியூஸ் பியூரோன்னு உண்டு. அது நிறைய பேர் வந்து மாறி மாறி இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இப்போ இது வந்து இது ஓனர்ஸ் மட்டும்னு கிடையாது. இங்கே பணியாற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ வந்து இதே நாளில் அன்று சொன்னீங்க, அது மட்டுமே பண்ணுற ஒருத்தர் இருக்கார். நீங்கள் வந்து அப்போது அவரோட பார்வையில் எது முக்கியப்படுதோ அவர் எடுக்கிறார். அது ஒன்றும் அவர் தப்பாக போகல. கரெக்டாக இருக்கிறாங்க. ஆமாம். அதனால் அவங்கவுங்களோட திறமையை அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அதெல்லாம் எங்களுக்கு பலமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னமும் நம்மளோட தமிழ் பாரம்பரியம், இந்த இயற்கை, அதாவது நம்ம மனித வாழ்வியலுக்கு எது அடிப்படை தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மையப்படுத்தி உங்களை ஒவ்வொரு நகரமும் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வளர்ச்சிகளை வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 5% தான் அப்படின்னா, நீங்கள் அந்த அடித்தளத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது நமக்கு ஒரு லாப நோக்கில் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா அது ஈஸியா உள்ள வந்து நிறைய வியூவர்ஸ் ஆடியன்ஸை ரீடர்ஸ் கொண்டு வரணும். எனக்கு ரீடர்ஸ்ங்கிறது அவங்களை வந்து கரெக்டாக நான் கட்டமைச்சு கொண்டு போறதுனால அதை நோக்கி வர ரீடர்ஸுங்கிறனால உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கட்டமைக்கிற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப தரமாக கட்டமைக்கிறீங்க உங்கள் தளத்தை அப்படின்றது தான். அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கிற விஷயங்களே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் போட்டுருங்க. டவுட் தனவாள், அந்த திண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் ஒன்று, அது வந்து நம்ம வாழ்வியல் தானே. அந்த திண்ணை கலாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதுக்குள்ளார ஒரு வாழ்வியல் ஒரு ஆரோக்கியம் இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்களும் அதை விட்டு தூரம் போயிட்டவங்க நீங்க இன்னும் அந்த திண்ணை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னமுமே அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுவர் மலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா காலத்துல அந்த இயற்கையோட அந்த காட்டுக்குள்ள அப்படின்ற அந்த அந்த குழந்தைகளை வந்துட்டு நம்மளோட அந்த இயற்கை வாழ்வியல் அப்படின்னு ஒண்ணு ஒரு அந்த நம்மளோட நேச்சர் அப்படின்ற ஒரு கலந்த ஒரு வாழ்வியல் வந்து இன்னைக்கு நீங்க அந்த கதைகள் மூலியமா கொடுத்துக்கிட்டு, ஆனா இன்னைக்கு அது கட்டமைப்பு இன்னைக்கு நிறைய கட்டடங்கள், காங்கிரீட் உலகம், அந்த மாதிரி பொல்யூஷன், வாட்டர், குளோபல் வார்மிங் இந்த மாதிரி வந்துட்டா கூட நீங்க அன்னைக்கு எது சரியான ஒரு உலகமோ இன்னைக்கு அந்த உலகத்திலேயே நீங்க உங்களோட படைப்புகள் எல்லாமே அதை மையப்படுத்தி அப்படின்றது வந்துட்டு இன்னொரு பார்வையிலும் பார்க்கலாம். அது வந்து நீங்க இல்ல இது ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறோம் நீங்க சொல்லலாம். பின்தங்கிய விஷயங்கள் எது சரியான விஷயம். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, அதாவது தமிழ் முதல்ல வந்து இங்க வந்து எல்லாருக்குமே தமிழ் பற்று அதிகம். தமிழ் வந்து அதாவது தேசியத்துக்கு அடுத்த விஷயம் வந்து தமிழ். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈர்ப்புடைய ஒரு விஷயம். இப்போ இங்கிலீஷ் பேப்பர் ஆரம்பிக்க முடியாதுங்கிறது கிடையாது, இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது கிடையாது. ஆனால் தமிழில் தான் இயங்கணும். புத்தகம் வெளியிட்டாலும் தமிழில் தான் வெளியிடணும். எங்களோட ஒரு பதிப்பகமும் இருக்குது, அதுலேயும் தமிழ் நூல்கள் மட்டும்தான் நாங்கள் வெளியிடுறோம். அதனால வந்து தமிழ்ங்கிறது முக்கியம். நீங்கள் அந்த தினமலர் அப்படின்றது அந்த தினசரி நாளிதழ், அதை தாண்டி இந்த இணைப்பு மலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் வாரமலர், விவசாயம், சிறுவர் மலர், வருட மலர், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல், பெண்கள், வேலைவாய்ப்பு மலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட வாழ்க்கையை மெருகூட்டுறதுக்கும் அழகாக்குறதுக்குமான பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தாண்டி ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் என்னன்னா, தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக வந்துட்டு ஒரு எப்படி தினசரி நாளிதழ் வந்துட்டு தினமலர் கொடுத்துட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக தினசரியோட லைக் ஒரு ஒரு பகுதியாக தினமலர் இன்னொரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தினசரிக்கான நாளிதழாக மாணவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது இது வரைக்கும் வெளியில தெரியாத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நிகழ்ச்சி மூலியமா ஓவரால் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது எப்படின்னா இன்னைக்கு படிக்கிற அந்த கல்வி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் ரொம்ப தூரமாக அந்த மாணவர்களுக்கும் அந்த கல்விக்கான ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கும்பொழுது இவங்க அந்த ஒரு தளத்துலையுமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கல்விக்குள்ள ஈர்க்கணும் அப்படின்றத வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு சேவையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் சார் ஆக்சுவலாக வந்து இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பதிப்பகம் இது வந்து இப்போ என்ன மாதிரியான ஆக்டிவிஷன்ல இருக்குது அப்படின்றது. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது மாணவர்களுக்கான தினசரி நாளிதழ். இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் பள்ளிகளில் மட்டும் கிடைக்கும். 3 ரூபா விலை. இன்னி தேதியில் வந்து 1,00,000 மாணவர்களுக்கு மேலே தமிழ்நாடு பூரா இதை வாசிச்சுட்டு இருக்காங்க. இது தொடங்கின போது என்னோட விருப்பம், என்னோட ஆசை என்னவாக இருந்ததுன்னா, அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்தது. ஆனால் ஒரு சில மாவட்டங்கள் தவிர பாக்கி மாவட்டங்கள் எல்லாமே இது வாங்கிறது வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள், மற்ற ப்ரைவேட் பள்ளிகள், சிஐஎஸ்சி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளும் வாங்குகிறாங்க. ஆனால் நிறையா வாங்குறது சிபிஎஸ்சி பள்ளிகள் தான் வாங்குகிறாங்க இதை.
இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ்க்கு உள்ள மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாடம் வந்து படித்து அலுப்பாக இருக்கும். இந்த பாடத்தினால என்ன பிரயோஜனம், இது எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. அப்போது அந்த பாடத்துக்கு ஒரு கூடுதல் சுவாரஸ்யம் சேர்க்குற விதத்தில், அதுக்கு வந்து அதை புரிய வைக்கிற விதத்தில் இதில் வந்து கட்டுரைகள் கொடுக்குறோம். எல்லா பாடங்கள்லேருந்து சம்மந்தமாகவும் இதில் கட்டுரைகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதை படிக்கும்போது நாம் ஒரு பாடம் சார்ந்த விஷயம் படிக்கிறோன்னே தெரியாது. ஆனால் அந்த கட்டுரையை படித்து முடிஞ்சதுக்கப்புறம், ஓ இந்த பாடத்தில் இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று வாசித்தோமே, அப்போது இது வந்து உலகத்தில் வந்து இது இப்படி தான், இந்த பாடத்தோடு இப்படி தான் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். இது தவிர வந்து தமிழக வரலாறு வந்து அதிகம் பேசப்படுறதில்ல. அது சம்மந்தமான நிறையா விஷயங்கள் கொடுக்குறோம். இந்திய வரலாறு, நம்மளுக்கு வந்து 2ஆம் உலகப் போர் நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, வெளிநாட்டு விஷயங்கள் நிறையா மாணவர்களுக்கு தெரியுது. ஆனால் இந்திய வரலாறில் சுதந்திர போராட்டம், முகலாய ஆட்சி, தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர், இது விட்டாச்சுன்னா வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. தமிழ்நாட்டோட எவ்வளோ நீண்ட வரலாறு இருக்குது, இந்தியாவில் நீண்ட வரலாறு இருக்குது, பல்வேறு பகுதிகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பரிச்சயப்படுத்துகிற மாதிரி நாம் வந்து இதில் கட்டுரைகள் கொடுக்குறோம். இது தவிர கணிதத்தை சுவாரஸ்யமாக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் கொடுக்குறோம். இதுக்கு வந்து நாம் சென்னை ஐஐடியோட சேர்ந்து கட்டுரைகள் உருவாக்குறோம். இது தவிர வந்து பல்வேறு மத்திய அரசு நிறுவனங்கள், அறிவியல் சார்ந்த மத்திய அரசு நிறுவனங்களும் அதில் இருக்கிற ஆய்வாளர்களும் இதில் கட்டுரைகள் கொடுக்குறாங்க. இதை ஒத்து வந்து வருஷம் ஒரு வினாவிடை நடத்துகிறோம் நிறைய பள்ளிகளுக்கு. அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம், நாசாக்கு அனுப்புகிறோம். ஆக்சுவலாக வாழ்த்துக்கள் சார். பிகாஸ் என்னென்னா, இந்த தினசரி நாளிதழ் அப்படின்றது இந்த மக்களோட பார்வையில் என்னென்னா, நிறைய செய்திகள் இருந்தாலுமே, நிறைய செய்தித்தளங்கள் இருந்தாலுமே, எது சரியான செய்தி இல்லை எது சரியான செய்தியை கொடுக்குற ஒரு தளம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு மக்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, தினமலர் அப்படின்றது வந்து 1981 ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப தீர்க்கமாக, ரொம்ப நேர்த்தியாக, அதை தாண்டி ரொம்ப வந்துட்டு புனிதமாக அந்த விஷயத்துக்குள்ள இயங்குறீங்க அப்படின்றதான் வந்துட்டு எங்களால் உணர முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி அதுதான் நாங்கள் இந்த தளத்தை வந்து பயன்படுத்தி வர்ற தலைமுறை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அச்சு ஊடகம் அப்படின்றது வந்துட்டு ஏன் வேணும், அது என்ன மாதிரியான கட்டமைப்புக்குள்ள வளரணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வளர்த்து வச்சுட்டாங்க. ஸோ யார் இனிமேல் பார்த்தாலுமே அச்சு ஊடகம் அப்படின்றது விரிவடையும், அது இன்னும் ரொம்ப வந்துட்டு மக்களுக்குள்ள கலந்து பரவும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நிதர்சனமாக நமக்கு புலப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைக் தினமலர் மட்டுமே ரொம்ப தீர்க்கமாக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களோட பிளெஸிங்ஸும் விஷஸும் இன்னும் உங்களோட நிறைய சப்போர்ட்டிவும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இன்னும் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களையும், சமுதாயத்துக்கான நல்ல விஷயங்களையும், உலகத்துக்கான நல்ல விஷயங்களையும் அவங்க தீர்க்கமாக கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் உணர முடிஞ்சிருக்கும். ஸ்பெஷலி எங்களால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்றதும் நிதர்சனம். சார், இதை தாண்டி இந்த வாசிப்பழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில கேரக்டர்லாம் நீங்கள் கொண்டு வந்து எடுத்துருக்கீங்க சார். டவுன் தனபால், இந்த அந்துமணி லென்ஸ் மாமா, அப்புறம் இந்த அந்தனர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். எங்கள் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே இங்கே வாழ்வியலாக கொண்டு வரீங்களா சார்? அவங்க இங்கே தனிப்பட்ட முறையிலே இயங்குவாங்க, இதை ஒரு வாழ்வியலாக எடுத்து இயங்குறாங்க அப்படின்றது நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஒரு நிர்வாகத்தில் இருந்து பார்க்கும்போது ஏன்னா இது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. ஆனால் அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உழைக்கணும், தனிப்பட்ட வாழ்வியல் ஒன்று இருக்கும். ஒரு கேரக்டராகவே ஒரு ஒரு பத்திரிகை, ஒரு ஊடக அச்சு ஊடகத்துக்குள்ள ஒரு கேரக்டராகவே அவங்க வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டேபிளா அப்படின்ற ஒரு விஷயம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அதில் இருக்க சேலஞ்சிங் எப்படி இருக்கும்? இவங்களை எல்லாரையும் படைச்சவரும் எங்கள் அப்பா தான். அப்போ இல்லை இங்கே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இது சார், இது நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் பண்ண மாட்டோம் சார். இங்கே நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக தான் எல்லாத்தையுமே அணுகுவோம். அதனால இது வந்து எங்களோட ஒரு சிந்தனையோட ஒரு வெளிப்பாடாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் தவறாக இருக்காது. நாங்கள் இப்போது நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய நேரத்தில், எதுக்கு இப்படிலாம் ஒரு தலைப்பு போட்டிருக்கீங்க, இது நாங்கள் அவ்வளோதான் ஜாலியாக பண்ணுற விஷயம், ஜாலியாக. ஆமாம், நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம ஜாலியாக பண்ணோம் சார். அதுதான் சார், அவங்களுக்கு அந்த படிக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம இதில் இப்போ அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை.
ஜாலியாக இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழலாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு ஒரு அதை திட்டுறாங்க, எதிர்க்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதையும் ஜாலியாக தான் கடந்து போகும். அதையும் ஜாலியாக கடந்து போக வேண்டியது தான் சார். எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ உள்வாங்கிட்டு நாம் வந்து சோகமாக இருந்தோம்னா அது வந்து சரியாக வராது. எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எத்தனையோ பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறதுல என்ன கருத்து இருக்குது, என்ன உண்மை இருக்குன்னு அதை உள்வாங்கிட்டு, அந்த சாரத்தை உள்வாங்கிட்டு நம்ம பாட்டு அடுத்தது கடந்து போக வேண்டியது தான். அதனால் அதோட ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள். வாழ்வியல் கதாபாத்திரங்கள் சார். அதெல்லாம் இதையும் கடந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த பேப்பர் போடுறாங்க, பேப்பர்காரவங்க அப்படின்ற ஒரு 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 பேச்சு வழக்கில் அது ஒரு சொல்லுது. அது ரொம்ப மரியாதை குறைவாக நம்ம எடுத்துக்க முடியாது. பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் அது புண்படுத்த மாதிரி பேப்பர்கார் அப்படின்னு ஒரு பால்கார பேப்பர்கார் அப்படின்றது இந்த வாழ்வியலில் இப்போவே நீங்கள் அதை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சொல்கிறதுல என்ன இருக்குது? அந்த வார்த்தைக்கு மாற்று வார்த்தை தான் உங்க பார்வையில் இருக்காது சார். பேப்பர் போடுறவங்க பேப்பர்காரங்க, அதில் என்ன இருக்கு? அது ஒரு கௌரவமான தொழில் தானே. அது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலை கிடையாது. வழிகள் இருக்கு ரணம் அப்படின்னா இந்த இயற்கை சீற்றங்கள், கால மாற்றங்கள், எந்த விஷயங்கள் இருந்தாலுமே கரெக்டா அந்த டைமுக்குள்ளார அந்த பேப்பரை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப மிஷினரி சார். அது ஆக்சுவலா ஒரு ஹியூமனா அது இயங்க முடியாது. அது வந்து அச்சு ஊடகம் பொதுவான ஒரு விஷயம் தான். இந்த அச்சு ஊடக காரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் போடுறது இன்ன வரைக்குமே தொட்டு அதை ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நைட்டு விடியவே அந்த வேலைகளை ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் அந்த வாசகர்களுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு கட்டமைப்பு அவங்க நீங்கள் பார்க்குற அந்த விஷயங்கள் எப்படி சார்? அவங்க வந்து எங்களோட தொழிலில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அங்கம். அவங்க முகவர்கள், அப்புறம் லைன் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம், நேரடியாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க, விநியோகஸ்தர். அப்போது முன்னாடி வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, ஆர்வமாக வருவாங்க. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து தினம் ராத்திரி விடிய மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. அதனால காலையில் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும். அதனால நிறைய பேர் வரதில்லை இந்த தொழிலுக்கு. யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். மீண்டும் சார், அப்புறம் நீங்கள் இந்த இணையதளத்துக்குள்ளேயே இப்போ உங்களோட பயணங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, மொபைல் வழியாகவும் படிக்கிறதுக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் இயங்கிட்டுருக்கோம் இணையத்தில். ஆமாம், புதுசு கிடையாது. அது பரவாயில்ல. அது நம்ம மக்கள் வந்து அதுக்கு காசு கொடுத்து படிக்கிறதுக்கு இன்னும் தயாராகலை. இன்றைக்காவது தயாராவாங்களான்னு தெரியல. அதனால் அதுலேருந்து வந்து இப்போது இலவசமாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இங்கே 600 செய்தியாளர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வீட்டு வாடகை கட்டணும். அப்போது காசுக்காக தான் அது பண்ண முடியும். இதுக்கு மதிப்பு கொடுத்து வாசகர்கள் காசு கொடுக்கும்போது தான் இவங்க எல்லாரும் இயங்க முடியும். நாங்கள் அப்போ தான் சுதந்திரமாக இயங்க முடியும், யாரையும் சாராமல் இயங்க முடியும். அதனால இணையதளத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னா அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அது காலத்தின் சூழ்நிலை கூட சொல்லலாம். காலத்தின் சூழல் அவ்வளோதான், காலத்தின் கட்டாயம் அவ்வளோதான். அச்சு ஊடகம் தான் எங்களோட மைய தொழில் பிளாட்ஃபார்ம். ஆமாம், தரம் அதுதான். ஆமாம், அதில் வாசிக்கிறது தான் நாங்களும் ஊக்குவிப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த சுற்றுலாக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி விஷயங்கள். ஆமாம், அதுவும் உண்டு. எப்படி நீங்கள் மாணவர்களை அவங்களோட அந்த 1 இயர் அவங்க கடந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட பதிப்பகத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கான விஷயம் நாசா வரைக்கும் கொண்டு போகிறீங்களோ, அதே மாதிரி இந்த டே டு டே வாசகர்களை வந்துட்டு அவங்கள அக்குமுலேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு வாழ்வியல் சந்தோஷத்தை கொடுத்து. ஆமாம், நான் சொன்ன மாதிரி எங்கள் வாசகர்கள் தான் எங்களுக்கு முதலாளிகள். எங்களோட வாசகர்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் அது வாசகர்களோட கலந்து நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழலில் நாங்களே ஏற்படுத்திக்கிறோம். நாங்கள் செய்கிறோங்கிறத விட நாங்கள் சந்தோஷமாக அவங்களோட இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு வீரியமாக போகிறதுக்கு அது ஒரு கட்டமைப்பாக இருக்கும். என்ன யோசிக்கிறாங்க வாசகர்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த அச்சு ஊடகம் அப்படின்ற ஒரு இதில் அதில் கரெக்டாக கொஞ்சம் தீர்க்கமாக இயங்குறது அப்படின்றது லைக் தினமலர். ஏன் பார்த்தோம், ஏன் பேப்பர் பார்த்தோம் அப்படின்றத தாண்டி பேப்பர்லாம் நம்மளோட வாழ்வியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுவும் தினசரி, அதில் ஸ்பெஷலி வந்துட்டு ஒரு அச்சு ஊடகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதற்கு ஒரு இன்னைக்கு அடித்தளமாகவும் ஒரு அடையாளமாகவும் இருக்கும் லைக் தினமலரோட இணைய ஆசிரியர் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ தூரம் நமக்காக அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா
அவங்களோட சுயநலம் கிடையாது. வரும் சந்ததியினர் வந்து அச்சு ஊடகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா எங்களோட சுயநலத்துக்காக தான் அவங்க இப்பயுமே வெளியில வர ஆரம்பிச்சாங்க. சார், உங்களோட நிறைய தருணங்கள், நிறைய நேரங்களையும் எகைன் நீங்கள் வந்து கமிட் பண்ணி இன்னும் எதிர்கால சந்ததியை நோக்கி உங்களோட அந்த பாய்ச்சல் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளெஸிங்ஸ் வேணும், நிறைய சப்போர்ட் வேணும். அது எல்லாமே கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில கிடைக்கும் அப்படின்றது எங்களோட நன்றி சார். அதை தாண்டி உங்களோட ஊழியர்களுக்கும் டே டு டே மக்களுக்கு சொன்ன மாதிரி அந்த எவ்வளோ இடர்பாடுகள் இயற்கை இடர்கள் இருந்தாலுமே கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த பேப்பர் வந்துடும், அதே மாதிரி இத்தனை மணிக்கு இந்த பேப்பர் வருது அப்படின்னா இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தோட உண்மை இதில் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக வச்சிருக்கீங்க. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இயங்கணும் அப்படின்றதும் எங்களோட நன்றி. உங்களோட வாழ்த்துக்கள் நிலை பெறட்டும். அண்ட் தென் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா? பேப்பர் வாசிங்க, நல்லா இருக்கும். நம்பகமான செய்திகள் கிடைக்கும். ஓகே சார், நன்றி.